வெல்கம் டு பிரபு மேத்ஸ். டிஆர்பி வந்து ஒரு ப்ரியாம்பிள் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கிளியராக பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு எஜுகேஷனல் சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அதே மாதிரி பிஎட் காலேஜில் இருக்கிற வேக்கன்சிஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதுக்கு இன்னையிலேருந்து த்ரூ ஆன்லைன் மோடில் நமக்கு வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி 14th மார்ச் அன்றைக்கி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். 4000 போஸ்டிங்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. 14ஆம் தேதி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தால் கூட ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது இன்னையிலேருந்து தான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சரியா, 28/3 நமக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஏப்ரல் 29ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா த்ரூ ஆன்லைனில் நமக்கு லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க டென்டேட்டிவாக. அது மாறுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இதுக்கிடையில் நமக்கு இந்த ப்ரியாம்பிள் என்ன சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபீஸ் ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க. கேட்டகரி வைஸ் இதில் நிறைய பேருக்கு வந்து ஃபீஸ் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால அதுக்காக ஒரு முன்னுரை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ப்ரியாம்பிள் மீன்ஸ் முன்னுரை ஒன்று நம்ம கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் மெயின் திங். த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இஸ் ₹600 ஃபார் ஆல் த கேண்டிடேட் எக்ஸப்ட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ். சரிங்களா, நல்லா கவனிங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸை தவிர ரிமைனிங் இருக்கிற லெக்சரர்ஸ் எல்லாருக்கும் ₹600 வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸாக பே பண்ண போகிறீங்க. ஓகேவா, இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் அந்த கேண்டிடேட் மட்டும் ₹300 வந்து நீங்கள் பே பண்ணால் போதும்னு சொல்லிட்டாங்க. சின்ஸ் த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் வேரியஸ் கேட்டகரி அண்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்ட் டு என்டர் த கரெக்ட் கம்யூனிட்டி ஆர் கேட்டகரி ஆர் டிசேபிலிட்டின்ட்டாங்க, கேட்டகரி ஆஃப் டிசேபிலிட்டி. ஸோ நல்லா கவனிங்க, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து நாங்கள் இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து மாறி மாறி வர்றதுனால உங்களுடைய கம்யூனிட்டியை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் டிசேபிள் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா எந்த கேட்டகரியில் நீங்கள் டிசேபிள் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஒன்ஸ் த பேமெண்ட் இஸ் மேட் இட் வில் பி நாட் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஃபீஸை வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நாங்கள் எப்போவுமே அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டோங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. SMS alert regarding successful payment towards examination fee will be sent to the registered mobile number of the candidate. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் ஃபீயையும் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு த்ரூ SMS அலர்ட் மூலமாக உங்களுடைய அப்ளிகேஷனில் பேமெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்ன கொடுத்துருந்தீங்களோ அதுக்கு நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்ஸ் பேமெண்ட் டு பி மேட் ஒன்லி த்ரூ பேமெண்ட் கேட்வே, அதாவது நீங்கள் நெட் பேங்கிங்லேயோ ஆர் கிரெடிட் கார்டு மூலமாகவோ ஆர் டெபிட் கார்டு மூலமாக மட்டும்தான் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீயை வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஆஃப்லைன் மோடில், அதாவது நீங்கள் டிடியாக எடுத்து அனுப்புறது, போஸ்டலில் அனுப்புறது, இது மாதிரி எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. த்ரூ ஆன்லைன் மோட் மட்டும்தான். அடுத்து பார்த்திங்கன்னா the candidate should also have to pay the service charges as applicable for online payment. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்காக என்னென்ன சர்வீஸ் சார்ஜஸ் இருக்கோ அந்த சர்வீஸ் சார்ஜும் நீங்கள் சேர்த்து தான் பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இன்கேஸ் ஃபெயிலியர் டு பே த ப்ரிஸ்கிரிப்ட் ஃபீ இன் டைம் along the online application will result in the rejection of application after due process ன்னு சொல்லிட்டா. என்ன அப்படின்னா, நீ இன்கேஸ் அவங்க சொல்லியிருக்கிற அந்த டைமுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கான ஃபீஸை வந்து பே பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்கேஸ் ஃபீஸ் வந்து ஒன்ஸ் ரிமிட்டட் ஷல் நாட் பி ரீஃபண்டபிள் ஆர் அட்ஜஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் எக்ஸாமினேஷன் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ். சரியா, ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு தடவை நீங்கள் ஃபீஸை வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு காரணத்தை கொண்டு நாங்கள் திரும்ப அதை ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இல்லை, இந்த ஃபீஸை வந்து நான் அடுத்து எழுத போகிற எக்ஸாமுக்காக இன் ஃபியூச்சரில் நான் எழுத போகிற எக்ஸாமுக்கு இந்த ஃபீஸ் அப்படியே வச்சுருந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இஃப் எ கேண்டிடேட் பே த ஃபீ ஃபார் மோர் தென் ஒன் டைம் த அமௌண்ட் வில் நாட் பி ரீஃபண்டபிள். இன்கேஸ் தவறுதலாக ஒரு தடவை நீங்கள் ஃபீஸை வந்து பே பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு தடவை நீங்கள் ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ 3 தடவையோ நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து அதிகமாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்டபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இப்போ ஒரு முன்னுரை ஒன்று கொடுத்துருக்குறாங்க டிஆர்பிலேருந்து. சரிங்களா, ஸோ இன்னையிலேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜு அதே மாதிரி நமக்கு பிஎட் காலேஜில் இருக்கிற வேக்கன்சியெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு 4000 வேக்கன்சி நமக்கு இப்போ கொடுத்து த்ரூ ஆன்லைனில் இன்னையிலேருந்து நம்ம இந்த போஸ்டிங்காக அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கிற எல்லா லெக்சரர்ஸும் கம்பல்சரியாக இன்னையிலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிடுங்க. கடைசி நேர இந்த பதட்டத்தை வந்து தவிர்க்கலாம். ஸோ இப்போவே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷனை முடிச்சு வச்சுருங்க. ஓகேவா, தேங்க்யூ. இன்னும் இதே மாதிரியான அப்டேட் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ.